4வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? நீதிமொழிகள் 13:12 சேர்ந்து வாசிப்போமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நல்ல சத்தமா வாசிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட கூட இந்த வார்த்தையை குறித்து சில காரியங்கள் வாரத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசினார். என்னன்னா, கவுனிங்க காத்திருக்குதல் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து பெந்தகோஸ்தே என்னும் அந்த நாளில் நம்ம இதை குறித்து ஒரு தலைப்பை குறித்து பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை கொடுத்த செய்தியை மறுபடியும் என்ன செய்ய முடியாது? ஆமாம், கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சரி, கவுனிங்க. இப்போ இங்கே நல்லா சொல்லுது, இவர் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்ய பண்ணிடுமா? அப்போ விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்குமா? அப்போ இவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம் காத்திருக்கணும், நெடுங்காலமாய் காத்திருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் காத்திருக்கணும். நல்லா கவுனிங்க. எது வரைக்கும்? சிலருடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படுது அப்படின்னா, இந்த அவசர புத்தின்னு சொல்லுவோம்ல. நான் 2 வாரம் ஜெபம் பண்ணேங்க, 2 மாசம் ஜெபம் பண்ணேன், சர்ச்சுக்கெல்லாம் நான் 7 வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன், 20 வாரம்லாம் நான் சர்ச்சுக்கு போனேன், ஆனா எனக்கு எந்த விதமான அற்புதமும் எனக்கு நடக்கலைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா வசனம் இங்க சொல்லி கொடுக்குது, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், கிடைக்கிற வரைக்கும் காத்திருங்க. ஏன்னா கர்த்தரை தவிர வேற யாரும் நமக்கு அந்த காரியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல எதுக்கோ காத்திருக்கிறாங்க. நீங்க காத்திருக்கலாம், திருமணத்துக்கு காத்திருக்கலாம், என் பிள்ளை நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி காத்திருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்க காத்திருக்கலாம். நான் சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே உங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது ரொம்ப இன்பமானது. நீங்க எந்த காரியத்தை கையில எடுத்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு, அப்பா நான் உங்க சமூகத்தில் காத்திருக்கேன், எனக்கு எப்ப நீங்க இதை நிறைவேற்றி கொடுப்பீங்க? அதனாலதான் பாடணும் இல்லையா, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே. சவுலுக்கு பாத்தீங்களா அவசர புத்தி? சாமுவேல் வர்ற வரைக்கும் காத்திருந்து ஒரு 2 நாள் 3 நாள் காத்திருந்தவன் கூட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருந்தான்னா என்ன செஞ்சிருக்கலாம்? தேவனுடைய சமூகத்துல அந்த கோபத்தின் ஆக்கினையை வாங்காது இருந்திருக்கலாம். இந்த அவசரத்துல அவன் தேவனுடைய ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலையை இவன் போய் செஞ்சதுனால தேவனுடைய கோபாக்கினை நடந்துருச்சு. சில சூழ்நிலைகள்ல காத்திருக்க வேண்டியவர்கள் முழுவதுமாய் காத்திருக்காம கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுறாங்க. நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். சில பேர் பாருங்களேன், ஒரு நன்மைக்காக, ஒரு வீடு கட்டுவதற்காக, ஒரு குழந்தைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஒரு குறிப்பிட்ட வருஷம் காத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு சோர்வடைஞ்சு டப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. இல்ல, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருங்கள். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. அவரை தவிர வேற யாரும் எனக்கு கொடுக்க முடியாதுங்க. அவரை தவிர எனக்கு வேற யாரும் தர முடியாது. அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். பாருங்களேன், அந்த அம்மா தன்னுடைய மகளை கூட்டிட்டு இயேசுவின் இடத்துல வர்றாங்க. அது எந்த ஊர் அந்த அம்மா? கானா ஊர் இல்லம்மா, கானானிய பொண்ணு. அல்லேலூயா. அந்த அம்மா கூட்டிகிட்டே வர்றாங்க இயேசுவின் இடத்துல. அற்புதம் நடக்கலை, அற்புதம் செய்யலை, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மா என்னதான் செய்யுது? அற்புதம் நடக்கிற வரைக்கும் காத்திருந்துச்சா? சுகம் கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்துச்சா? நான் சொல்றேங்க, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் பொறுமையா காத்திருங்க, பொறுமையா காத்திருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் எனக்கு இதுதான். அந்த சவுளுடைய இருதயத்தை எடுத்துவிட்டு வேற ஒரு இருதயத்தை வச்சார்ல. சவுளுடைய இருதயத்தை எடுத்துவிட்டு அப்போ புது கண்ணு அவரால் வைக்க முடியுமா? புது இருதயத்தை வைக்க முடிஞ்சவரால புது காது வைக்க முடியுமா? புது காதை வைக்க முடியும்னா புது நாக்கையும் அவரால் வைக்க முடியும். புதுசா நரம்பை உருவாக்கி கொடுக்க முடியுமா? புதுசா காலை உருவாக்கி கொடுக்க முடியுமா?
ஆமாவா இல்லைங்களா? அட ஒரு ஆமேனா சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதுசா கற்பத்தை உருவாக்கி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த டாக்டர் இல்லைன்னு சொல்றாரோ அதை உருவாக்கி உண்டாக்கி கொடுக்க அவரால் முடியுமா? அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், 1 மணி நேரம் டைம் கொடுத்த டாக்டர் இன்னைக்கு முழிச்சு போய் நிற்பாரா? அவருக்கே தெரியாதுங்க எப்படி நடந்துச்சுன்னு. நமக்கு தெரியும். என் ஆண்டவர் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கூட வந்தாரே. எப்படியா? எல்லாவித அற்புதம் செய்தாரே. சொல்லுங்க, அப்படியா? ஆமென். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். கொஞ்சம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யுங்க, பொறுமையா காத்துருங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. விட்டுறாதீங்க அவரை, விட்டுறாதீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்லையா? அதுல யாக்கோப் எழுதின புஸ்தகத்துல வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. 8:7 சொல்லி இருக்குது இல்லையா? பயிரிடுகிறவன் நீடிய பொறுமையோடு அதன் விளைச்சலை பெறுவதற்காக காத்திருக்கிறானே. அவன் என்ன செய்யறானா? விதைய போய் விதைச்சிட்டு உடனே கற்கருவாளை தூக்கிட்டு போல, உடனே அவன் என்ன செய்யறான்? பொறுமையா ஒவ்வொரு நாளும் அதற்குரிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இவன் பொறுமையோட என்ன செய்யறான்? இது வளருது, இன்னும் வளருது, களை எடுக்கிறான், உரத்தை போடுறான், தண்ணீரை பாய்ச்சுறான், எல்லாத்தையும் செய்யறான், பொறுமையோட காத்திருக்கிறான். இவனுக்கு தெரியும், ஒரு நாள் இந்த விதை போட்ட விதை ஒரு நாள் எனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். சொல்லுங்க, இது நமக்கும் தெரியணும். நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட நான் ஒரு காரியத்தை முறையிட்டு இருக்கேன், அதுக்குரிய பதில ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு கொடுப்பாரு. அது வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன். அல்லேலூயா. சத்தமா கொஞ்சம் காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆனாலும் நீங்க பொறுமையோட என்ன செய்யணும்? யோசேப்புக்கு கனவு வந்துச்சா? சொல்லுங்க, உடனே நிறைவேறிச்சா? கனவு வந்த மறுநாள் காலையில தூக்கி கொண்டு போய் ராஜாவுக்கு அடுத்த நிலையில வச்சாரா? இல்லை. என்ன வந்துச்சு? நல்லா இருந்த அன்னைமாருக்கு என்ன செஞ்சாங்க? பகைச்சாங்களா? அப்ப என்ன நடக்குது? காத்திருக்க இந்த பகையெல்லாம் வரும். அப்பாவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரா? கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களா? கொல்லணும்னு நினைச்சாங்களா? அடிமையா நாடு கடத்தினாங்களா? அங்கேயும் தப்பான கெட்ட பேர்லாம் வாங்கினாரா? இதெல்லாம் வாங்க என்னன்னா அப்பவும் காத்திருக்கிறான். இவன் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இவன் வாழ்க்கையில தடைகளாய் வெளிப்படுகிறதோ, அப்பவும் ஆண்டவர் சமூகத்துல காத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் காத்திருக்க ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவன் உயர்ந்த இடத்துல போய் நிற்கிறான். இவனுடைய காத்திருப்புக்கு ஏற்ற பலன் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு கொண்டே வச்சாரா? சொல்லுங்க, எனக்கும் வைப்பார். சொல்லுங்களேன், எனக்கும் வைப்பார். சொல்லுங்க, எனக்கும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார்? நான் காத்திருக்க அந்த அற்புதத்தை எனக்கு என்ன செய்வாரு? அல்லேலூயா. சொல்லுங்க, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே. அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. எப்படியா? அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே. அல்லேலூயா. அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. ஒரு சில பாயிண்ட் வேகமா நம்ம பார்த்துருவோம். ஆமென். யோபு எழுதின புஸ்தகம் 14:14 வேகமா வாசிங்க. 14:14 யோபு எழுதின புஸ்தகம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த யோபுவை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல சுகபோகமா நல்லா வாழ்ந்தவர். இவர்கிட்ட இல்லாத ஆடு மாடுகள் இல்லை, இவர்கிட்ட நிறைய பிள்ளைகள். 10 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளைலாம் இல்லை, 10 பிள்ளைங்க இவருக்கு. நல்லா கவனிங்க, அக்கா கவனிங்க, எல்லாரும் அம்மா கவனிங்க. நல்ல நிறைய வேலைக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க. திடீர்னு இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இல்லாமல் போயிட்டாங்க. சுகபோகமாக வாழ்ந்த மனுஷன் ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறப்போ அங்கேருந்து நண்பர்கள் வர்றாங்க, உயிருக்கு உயிரான நண்பர்கள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நண்பா நீ ஏதோ தப்பு பண்ணிட்டாடா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. ஓன்னு உட்காந்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போகலை, கிட்டத்தட்ட அவங்க 3-4 நாள் உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டே, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்காரமா கூடவே இருக்கிற வீட்டுக்காரமா சொல்லுது, ஆண்டவருடைய நாமத்தை தூசிச்சுட்டு என்ன செஞ்சிரு.
இந்த சூழ்நிலையில இந்த யோபு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார், மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் உங்க சமூகத்துல காத்திருக்கிற ஆண்டவரே. இவன் ஜெபிக்கிறார், என்னவா எனக்கு இது இப்படியே வாழ்க்கை போயிருமான்னு, இப்படியே சூழ்நிலைகள் இருந்துருமா, எனக்கு ஒரு மாறுதல் வராதா? அவனுடைய ஜெபத்தினுடைய பிரதிபலிப்பு அதுதான். அவன் ஜெபிக்கிறான். இப்போ இங்கே இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற உங்களில் சிலர் இப்படி நினைக்கலாம், இப்படி என் வாழ்க்கை போயிருமோ, இப்படி என் வாழ்க்கை நடந்துருமோ, இதுக்கு பிறகு ஒரு நன்மை நடக்காதோ, இந்த பிரச்சனையிலிருந்து இதில் விடுதலை ஆக முடியாதோ, இப்படி ஒரு நன்மை எனக்கு கட்டளையிட மாட்டாரா அப்படின்னு நீங்கள் இப்படி என் வாழ்க்கை போயிருமோன்னு நினைக்கலாம். இது மாதிரி யோபு ஒரு நாள் நினைச்சார், மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன். காத்திருக்கிற பிள்ளைகள், உங்க வாழ்க்கையிலையும் யோபு வாழ்க்கையில செஞ்ச அந்த மாறுதல்கள் நிச்சயமா நடக்கும் என்பதை விசுவாசிங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையில தேவன் திரும்பவும் அந்த அற்புதங்களை ஆசீர்வாதங்களை செய்கிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் எப்படி காத்திருந்தாரோ அதே மாதிரி நீங்க காத்திருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனாக. அல்லேலூயா. டாக்டர் இல்லைன்னு சொன்னா நீங்க இருக்குன்னு சொல்லணும். சொல்லுங்களேன், கண்ணு மங்கி போச்சுன்னு சொன்னா என் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க, என் கண்ணு, கால் அவ்வளோதான், எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொன்னால் என் எலும்பு நல்லா இருக்கு. சொல்லுங்களேன், என் எலும்பு நல்லா இருக்கு. என் ஆண்டவர் என் எலும்பை பலப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்களேன், நல்லா இருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. என் சரீரத்தில் கர்த்தர் இன்னும் என்ன செஞ்சிருக்கிறார்? பலன் கொடுத்திருக்கிறார். சோர்வு இல்லை, இடுப்பில் பலவீன இல்லை, சரீரத்தில். இப்படி நீங்கள் சொல்லி விசுவாசிங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, மாறுதல் நடக்கும், மாறுதல்கள் நடக்கும். எங்கள் வீட்டில் நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படி தான் பாஸ்டர் போய்கிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, கடன் மாறாதா, இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றமே கிடைக்காதான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு யோபுவை ஆசீர்வதிச்சது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாறுதல்கள் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு மாறுதல் வந்துருச்சு. சொல்லுங்க, எனக்கு மாறுதல் வரும். சொல்லுங்க, சொல்லுங்க, மாறுதல் வரும். சொல்லுங்க, மாறுதல் வரும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர். சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, அவர் செய்ய நினைச்சது சொல்லுங்க ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, ஆண்டவர். சொல்லுங்க, ஏன் ஆண்டவர். சொல்லுங்க, இப்ப இருக்கிற நிலைமையை விட சொல்லுங்க இனி வருகிற நிலைமை சொல்லுங்க பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பின்னிலைமையிலும் முன்னிலைமை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, சொல்லுங்க. முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கணும்? இது மாதிரி பின்னிலைமையில முன்னிலைமை எப்படி இருந்துச்சு ஒருத்தனுக்கு? தேவனை விட்டு யாரு பின்வாங்கி போகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பிசாசு உள்ள வந்து இருக்கிற நிலையை விட இனி வருகிற நிலைமையை மோசமாக்கிடுவான். அல்லேலூயா. ஆனா யோபுவுக்கு அப்படி இல்லைங்க. இழந்து போனானே அந்த நிலைமையை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தாரா? நான் சொல்றேன், காத்திருக்கிற பிள்ளைகள், ஏதாவது ஒரு மாறுதல் வராதான்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், பாதி மாதங்கள் பாதி வருடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு கடைசியா கிடைக்க போற நேரத்தில் நீங்க ஆண்டவர் எனக்கு எங்க அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு விட்டுறாதீங்க. இழந்து போயிடுவீங்க. விட்டுறாதீங்க. முக்கா கிணறு தாண்டிட்டாங்க, கொஞ்சம் கிணறு தாண்டல, எங்கதான் விழுவோம். விட்டுறாதீங்க. கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். சொல்லுங்க, நான் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். இதுதான் விசுவாசம். நான் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? நான் போராடுவேன். அல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. மாறுதல் வந்துருச்சா? வந்துருச்சு. எனக்கு வந்துடும். என் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை யாராவது கேட்டால் என்ன சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அன்னைக்கு நான் மாறி இருப்பேன், நல்லா இருப்பேன், உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு மாறுதல் தரக்கூடிய ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.
ரெண்டாவது ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் 6:33 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 6:33 வேகமா வாசிங்களேன். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை குறித்து லைட்டாக உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். உங்களை சம்பவத்தை குறித்து நல்லா தெரிஞ்சது தான். சீரிய படை என்ன செஞ்சிருச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்த சுற்றிலும் மதிலை சுற்றிலும் வட்டம் விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, யுத்தத்துக்காக வந்து நின்றுட்டாங்க. இவங்களால யுத்தம் பண்ணுற அளவுக்கு பலன் இல்லை. நல்லா கவனிங்க, பலன் இல்லை. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அலங்கத்துக்குள்ளேயே உள்ளே உட்காந்துட்டாங்க. அந்த அலங்கத்துக்குள்ளேயே உள்ளே இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் இவங்களுக்கு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டாங்க. நாட்கள் முடிஞ்சு போன உடனே இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த வார்த்தையை பவடிங்க. அதே 2 ராஜாக்கள்ல 6வது அதிகாரத்தில் எந்த அளவுக்கு இவங்க கொடூரமான நிலைகளில் 25வது வசனத்தை வாசிங்களேன். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயறு 5 வெள்ளிக்காசு. நல்ல கவனிங்க. எப்படி காத்திருக்கிறாங்க, தரித்திரத்தின் நிலையில காத்திருக்கிறாங்க. இந்த ராஜாவும் மக்களும் எப்படி காத்திருக்கிறாங்க, யாருக்கிட்ட காத்திருக்கிறாங்க, கர்த்தர்ட்ட காத்திருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. எதன் மத்தியில? கழுதையை அடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனா கழுதையுடைய தலை மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இங்க புறாவுக்கு போடுற இறை இல்ல, புறாவினுடைய எச்சம். அடுத்த இதுல நீங்க வேற விதமான பைபிளை நம்ம எடுத்து வாட்சி பார்த்தோம்னா, புறாவினுடைய, நீங்க ஆர்சி பைபிள் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் பைபிள், இந்த மாதிரி எடுத்து நீங்க வாட்சி பாருங்க. புறாவினுடைய எச்சத்தை கழுவி போட்டு, எச்சம்னா என்னது, அது போடுற கழிவு இருக்குல்ல, அதை கழுவி போட்டு அதுல வர்ற இறைகள் இருக்கு இல்லையா, அதை விற்பனை பண்றாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம். எந்த அளவுக்கு? இப்ப நல்ல கவனிங்க. கொடிய பஞ்சத்தின் மத்தியில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்க ஜனங்களும் ராஜாவும். எதுக்காக? ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். 2வது பையன், நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். இந்த ராஜாவும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறார், ஜனங்களும் காத்திருக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை இவங்க அவிச்சு சாப்பிடுற வரைக்கும் இவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்க காத்திருந்துட்டாங்க, பெரிய இந்த ஒரு பிள்ளையை அவிச்சு சாப்பிட்டுட்டாங்க. இப்ப சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு, உங்களுக்கு நாளைக்கு 2 படி கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 படி கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்ன செய்யறாரு தீர்க்கதரிசி சொல்றார். கேட்ட உடனே எப்படி ஆயிப்போச்சு, பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், யோ எங்க தேசத்துல கோதுமையே இல்லை, இனிமே எங்கிட்ட கொஞ்சம் கோதுமை இருந்தாலும் அந்த கோதுமையை கொண்டு போய் நாங்க விதைச்சு அந்த கோதுமை முளைச்சு பெருசா வளர்ந்து அது கதிர் விட்ட பிறகு நாங்க அறுத்தாத்தான் எங்களுடைய எல்லா எங்க ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும், இதை கொடுக்க. நீர் என்ன சொல்லுகிறீர்னா, இனிமே இதுவரைக்கும் எங்களுக்கு மழையே பெய்யல, நாங்க விதைக்கவே இல்லை, ஆனா நீர் என்ன சொல்லுகிறீன்னா மழை பெய்யாதான், மழைக்கு பதிலாக அவன் சொல்றான், மதகுகளை திறந்து கோதுமை மழையா பேஞ்சாத்தான் எங்களுக்கு என்ன செய்யும், பத்துங்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னா நடக்குமான்னா நடக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா நடக்குமான்னா நடக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவனுக்கு என்னன்னா, ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு உணவு கிடைக்கணும்னா பரலோகத்தில் இருக்கிற மதகுகள் திறக்கப்படணும், வானம் திறக்கப்படணும். அப்படி விழுந்தா தாங்க, கோதுமையா விழுந்து ஒரு பெரிய குவியலா இருந்தா தாங்க நடக்கும்னு சொல்றான். ஆனா அது நடந்துச்சா அப்படின்னா, மறுநாள் காலையில அது நடந்துச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? இவர்கள் காத்திருந்தார்கள், இவங்க காத்திருந்தாங்க. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஒன்றுமில்லாத நிலைகளில் நீங்க காத்திருந்தாலும் கர்த்தர் உங்க பாத்திரங்களை நிறைய பண்ணி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நீங்க ஒன்றுமில்லாத நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆனா தவறான பாவத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. என்கிட்ட இல்ல அதனால தாங்க நான் திருடுனேன்னு சொல்லிப்படாதீங்க, இல்ல அதனாலதான் இப்படி நான் ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிப்படாதீங்க.
இல்ல அதனாலதான் அந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லிப்படாதீங்க. இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு முன்பாக நில்லுங்க. நான் நினைக்கிறேங்க 2 படி மாவு 1 சேக்கலுக்கும் 1 படி மாவு 1 சேக்கலுக்கும் கொடுக்கப்படுகிற காலங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. குஷ்டரோகிகள் வர்றாங்க, தேசத்துக்குள்ள போவோமான்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, தேசத்துக்குள்ள பஞ்சம் இருக்கிறதுனால இராணுவம் இருக்கிற இடத்துக்கு போவோம்னு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நைட்டே ஆண்டவர் யுத்தத்தின் இறைச்சல்களை உண்டாக்கின உடனே பெரிய இராணுவம் நம்மளோட சண்டைக்கு வருதோ போல இருக்குன்னு சொல்லிட்டு பறிபட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க வச்சிருந்த எல்லா தானியங்களும் குவியல் குவியலாக இங்கே இருக்க தொடங்குகிறது. எல்லாத்தையும் ராஜா கிட்ட அறிவிக்கிறாங்க. ராஜா மறுநாள் காலையில் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். திருப்திகரமாக எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இல்லாத சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வல்லவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவார். எப்படியா? தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க அப்படியே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கல்யாணத்துக்கு நகையே போடுறதுக்கு 1 கிராம் கூட என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, பொன்னோடும் பொருளோடும் சொல்லுங்க, என் மகளை புறப்பட செய்வாரே. எப்படியா? கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு? சொல்லுங்க, கொடுப்பார். கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு? நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா நமக்கு செய்வார். அல்லேலூயா. நல்ல சாட்சி உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் அந்த தாமஸ் ராஜ் ஐயா அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மகளுடைய கல்யாணத்துக்கு 1 ரூபா பணம் கூட சேர்த்து வைக்கலையா. இப்போ பிள்ளைங்க வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு வர்ற பணத்தையும் சர்ச்சுக்கு போட்டுறது, அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். வீட்டுக்காரம்மா கேட்டாங்களாம், எங்கள் சர்ச்சில் உள்ள காணிக்கையை தான் நீங்கள் என்ன செய்யலை, மகளுக்கு சேர்த்து வைக்கலை, பிள்ளைங்க அனுப்பி விடுற காசையாவது நீங்கள் என்ன செய்யலாம்ல, சேர்த்து வைக்கலாம்லன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டவருக்கு நம்ம செய்கிறப்போ ஆண்டவர் நமக்கு செய்வார்மான்னு சொல்லிட்டு அவருடைய பாணியே தனி. அவர் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ மகளுக்கு என்ன வச்சுட்டாங்க? நிச்சயம் வச்சுட்டாங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர் நமக்கு செய்வாருங்கிற விசுவாசத்தோட நிச்சயத்தை வச்சுட்டாங்க. இப்போ ஸ்டேஜில் நின்று அறிவிப்பில் சொல்கிறாரு, என் மகளுக்கு நிச்சயம் வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேர் தெரியல, அந்த பொண்ணுடைய பேரை சொல்கிறாங்க. சொன்ன அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வயசான பாட்டி நேராக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய உண்டியல் டப்பா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், என்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தனோ, பிள்ளை வயசுக்கு வந்த நாள்லேருந்து நான் மகளுக்காக, யாருக்கு? பாஸ்டர் மகளுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பணத்தை போட்டு வச்ச பணம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், இந்தாங்க பாஸ்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்த திருமணத்தை முடிக்கிறதுக்குரிய தேவை அதில் என்ன செஞ்சுருக்குது? அதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், பொன்னோடும் பொருளோடும். ஆமாம், பொன்னோடும் பொருளோடும் ஒரு பலவீனம் இல்லாமலே நடத்துவாரா? பாதுகாத்து நடத்தினாரே. எப்படியா? பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுவோமா? பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், அல்லேலூயா. நம்ம சொல்லிடக்கூடாது இனிமே, என்னங்க சர்ச்சுக்கு வந்து வெறும் தருத்தரம், எனக்கு அது இல்லை இது இல்லை, இங்கே வந்து எனக்கு என்ன நன்மை நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது.
ஏன்னா ராஜாவும் ஜனங்களும் கடைசி சூழ்நிலையில், அதாவது என்னது, புறாவினுடைய எச்சத்தை கழுவி அதுல இருக்கிற அந்த அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு. ஆனாலும் தேவ சமூகத்தில் இவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு செய்வார், கர்த்தர் எங்களுக்கு கொடுப்போம். நான் சொல்றேங்க, இவரை தவிர வேற யாரும் எந்த சூழ்நிலையிலையும் கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. அல்லேலூயா. உங்களை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே, ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு கொடுக்க. அப்படி ஒரு வார்த்தை வரலாம், என்னது, பிள்ளைக்கு போடுற அப்பத்தை எடுத்து நாக்குட்டிக்கு போட முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யலாம். நீங்க அப்பவும் நீங்க என்ன சொல்லணும், நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையும் கொஞ்சம் நாய் சாப்பிடும்ல, அது மாதிரி நானும் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு விடக்கூடாது. எனக்கு கிடைக்கும், நான் உங்கள் பிள்ளை. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வார்த்தையை வாட்சி பார்க்கும்போது புரிஞ்சிச்சு. பிள்ளைக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் இருக்கான். என்ன இருக்கு? குமாரன்னா என்ன, பிள்ளைன்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானே? சொல்லுங்க, பிள்ளையும் ஒன்று தான். சொல்லுங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்குறீங்க. என்னென்னா அந்த இளைய குமாரன், மூத்த குமாரன், அந்த சம்பவத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வாச்சிருக்கிற என்னுடைய குமாரன் சொல்லியிருப்பார். இப்போ இதை விட்டு வெளியில் போன உடனே அந்த மறுபடியும் திரும்ப வர்றான் இல்லையா, வரும்போது என்னுடைய குமாரனே என்ன, சொத்துக்கு உரியவன் அர்த்தம் குமாரன்னா, சுருக்கமாக சொல்கிறேன். ஆமே. பிள்ளைங்கிற நிலைகள் என்ன வருது, எங்கே வருது அப்படின்னா, கடைசியில் நான் வரமாட்டேன் நிற்கிறான் பாருங்க மூத்தவன். யாரு மூத்தவன்? வரமாட்டேன்னு நிற்கிறானா, அந்த இடத்துல அவனை பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பார். நான் சொல்கிறேன், பிள்ளை அப்படிங்கிறது ஒரு உரிமையை கொண்டாடுகிறதா இருக்காதான், அது சரீரத்தை கொண்டாடுகிறதா என்ன செய்யுமா. குமாரன் என்கிறது ஆத்மாவை கொண்டாடக்கூடியது. எனக்கு உரியவன், என் சொத்துக்கு உரியவன், எல்லாத்துக்கும் உரியவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது. சரி, அந்த சாப்டருக்கு வேணாம், அது கர்த்தர் சித்தமான ஒரு நாள் பேசிக்கொள்ளுவோம். ஆமே. அல்லேலூயா. சரி, ரைட், நம்மளுடைய காரியத்துக்கு வாங்க. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 13 வாசிங்களே. எபிரேயர் 6வது அதிகாரம். சரி, வீட்டில் கூட வாட்சி பாருங்க, நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆபிரகாம் காத்திருந்தார். எது நிறைவேற? வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க? எது வரைக்கும்? கிடைக்கிற வரைக்கும். சொல்லுங்க, எது வரைக்கும்? எப்படி காத்திருந்தாங்க? விசுவாசத்தோட காத்திருந்தார். 75 வயசுல சொன்னாரு, 100 வயசுல அவருக்கு பிள்ளை கிடைக்குது. ஆனா வசனம் சொல்லுது 25 வருஷமா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு ஆபிரகாம் காத்திருந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அது என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வருஷம் வாக்கு தத்தம் என்ன, அது வருஷத்தோட முடிஞ்சு. இந்த மாதம் வாக்கு தத்தம் என்ன, மாசத்தோட முடிஞ்சு. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நமக்கு ஒரு வார்த்தையை வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தால் என்னுடைய மரணத்துக்குள்ளாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. 75 வயசு ஆனால் என்ன, அது 88 ஆனால் என்ன, 99 ஆனால் என்ன, நான் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு கிடைக்கும். சொல்லுங்க, எனக்கு கொடுப்பார், எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ பாருங்களேன், யோபுவோடைய வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை மறுபடியும் கொடுத்தும் விட்டு, சொத்தையும் கொடுத்தும் விட்டு, அவன் இதுக்கு முன்னாடி பாடுகளை சஞ்சரித்து வாழ்ந்தானே, அதை விட 2 மடங்கு வயசையும் கூட கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கும் அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாரு. சொல்லுங்க, நமக்கும் எப்ப கொடுக்குறாரோ அதை விட பன்மடங்கு ஆசீர்வாதத்தையும் வயசையும் கூட்டி எனக்கு கொடுத்து என்னை கர்த்தர் என்ன செய்வார். வயசான காலத்திலே அங்கே இது எனக்கு கிடைக்குது, அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆயுள் காலங்களை எனக்கு பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதையோ நோண்டுறாங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், கர்த்தனா டிவி இயேசுவின் நாமத்தினால். சரி, கவனிங்க, நான் அதுக்கடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5:5 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, நீதி கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்கணும். எது வரைக்குமா? சொல்லுங்க, எது வரைக்கும்? சொல்லுங்களேன் சத்தமா. உங்களுக்கு தெரியும், பைபிளில் நேரம் இல்லைங்கிறதுனால வேகமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அம்மா வயசான பாட்டி போய் ஒரு அநீதியுள்ள நீதிபதியின் இடத்துல என்ன செய்யுது, எனக்கு என்ன செய்யுங்க,
ஆமாம், நீதி செய்யுங்கன்னு டெய்லி போணுச்சா? ஆமேன். இனிமேல் நீங்கள் டெய்லி ஆண்டவர்கிட்ட நீதி கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஆமாம், அல்லேலூயா. சில வழக்குகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில இட பிரச்சனைகள் இருக்கலாம், சில சொத்து தகராறுகள் உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் நீதி கிடைக்கிற வரைக்கும் காத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பிரச்சனை வர்றது மாதிரி தான் தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சிக்கல் இருக்கிறது மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் ஒரு நாள் அந்த நீதி என்னங்கிறத ஆண்டவரை வெளிப்படுத்தி சரி கட்டிடுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. எதுக்கெல்லாம் காத்திருக்கணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களுடைய காத்திருப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார்ல, என் வீட்டுக்கு எப்பொழுது வருவீர்? உத்தம இருதயத்தோடு நான் என் வீட்டுக்கு முன்னாடி காத்திருக்கிறேன். சங்கீதம் 101:1-2 இருக்கு. எப்படி காத்திருக்காரா? வீட்டுக்கு வரணும்னு காத்திருக்கிறாராம். யாரு? ஆண்டவர். எப்படி காத்திருக்கிறாரா? உத்தம இருதயத்தோட. நீங்க அந்த மாதிரி காத்திருக்கிறீங்களா? ஆமா. நீங்க இப்ப யாரை கூட்டிட்டு போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க. எப்படி வரப்போறாரு உங்களோட? சொல்லுங்க. எப்படி வரப்போறாரு? ஏன் கூடவே வர போறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆமென். என் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமா. பழையன கழிந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன்னா. அல்லேலூயா. இப்படித்தான் நீங்க போக போறீங்க. எல்லாம் பழசாயிருச்சு, பழசெல்லாம் ஓடிஞ்சு போச்சு. நான் தேவனுடைய பிள்ளையா என் வீட்டுக்கு எங்க அப்பாவை நான் என்ன செஞ்சு போறேன்? அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அன்னைக்கே ஒரு சம்பவத்தை சொன்னேன் நான் உங்களுக்கு. சனிக்கிழமை போன நேற்று தான் ஒரு சம்பவத்தை சொன்னேன் நான். கொஞ்சம் உங்களுக்கு பலனாகவும் இருந்துச்சு. அந்த சுந்தரம் ஐயாவுடைய சாட்சியம் கூட சொன்னோம் இல்லையா? தாமஸ்ராஜ் ஐயா அவங்க சுந்தரம் ஐயாவுக்கு உடன் ஊழியக்காரராக இருந்தவர். ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்காக எந்த அளவுக்கு அவர் காத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. உடன் ஊழியராக இருந்ததுனால சோறாக்குறது இவர் தான், குழம்பு வைக்கிறது இவர் தான், துணி துவைக்கிறது இவர் தான், டீ போட்டு கொடுக்கறது இவங்க தான் இந்த வேலையை செய்கிறவங்க. இப்போ இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் அந்த தாமஸ்ராஜ் ஐயாவுடைய தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சு. தாமஸ்ராஜ் ஐயாவுடைய தங்கச்சிக்கு என்ன செஞ்சிருச்சான்? இப்போ அவர் இருக்கிற சர்ச்சில் இருந்து அந்த குழந்தை பிறந்த இடத்துக்கு போகிறதுக்கு 20 நிமிஷமா அவர் கணக்கு பண்ணுறாரு. என்னென்னா மத்தியானம் தாமஸ்ராஜ் ஐயா என்ன செஞ்சிட்டாரு? சுந்தர ஐயாட்ட போய் கேட்கறதுக்காக போகிறார். அவர் போய் தூங்க போகிற நேரம், மூத்த ஊழியக்காரர் தூங்க போகிற நேரம். தூங்கி எந்திரிச்ச உடனே இவருக்கு டீ போட்டு கொடுக்கணும். யார்? தாமஸ்ராஜ் ஐயா டீ போட்டு கொடுக்கணுமா எந்திரிச்ச உடனே. இப்போ படுக்க போன உடனே இவர் என்ன நினச்சிருக்கிறாரு? நேராக போவோம், பாஸ்டர்கிட்ட போய் என்ன செய்வோம், நான் போய் கேட்போம். போகிறதுக்கு 20 நிமிஷம், பேசிக்கிட்டு இருக்க 20 நிமிஷம், வர்றதுக்கு 20 நிமிஷம். அதனால் மொத்தம் எவ்வளவு? ஒரு மணி நேரம் 10 நிமிஷம். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிருவோம்? 1 மணி நேரம் தானா? 1 மணி நேரம் தான். சாரி, 1 மணி நேரம். ஆமாம், அல்லேலூயா. இப்போ அந்த போயிட்டு நம்ம சீக்கிரமாக வந்துடுவோன்னு முடிவோட என்ன செய்கிறாரு? நேராக போய் ஐயா கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறேன். எதுக்குள்ள? ஃபர்ஸ்ட்டுங்க தங்கச்சிக்கு என்ன செஞ்சிருக்கு? குழந்தை பிறந்திருக்குது, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன்னு சொன்ன உடனே படுத்து கிடந்தவர் டவக்குன்னு எந்திரிச்சாராம். யாரு? மூத்த ஊழியக்காரர். ஆமாம். எந்திரிச்சு உட்காந்துட்டு சொன்னாராம், ஏப்பா உனக்கு உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே நீ என்ன செய்கிற? உடனே போகணும்னு நினைக்கிறிய? இந்த சர்ச்சில் எத்தனை பேர் உனக்கு தங்கச்சியா இருக்காங்க? அத்தனை பேருக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அப்படி நீ ஓடுனியா? நீ ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாராம். இவர் நின்றுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாராம். ஏன்னா மூத்த ஊழியக்காரில் தகப்பனா இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தாராம். 4-4:30 மணிக்கு மேலே சொன்னாராம், போப்பா இப்போ நீ போய் உன் தங்கச்சி என்ன செஞ்சுட்டு வா, குழந்தைய பார்த்துட்டு வான்னு சொன்னார். டப்புன்னு இவர் சொன்னாராம், ஐயா நான் போய் உங்களுக்கு டீ போடுற நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லி டீயை போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்துட்டாராம். போகலையாம். அவர் சர்ச்சில் நிற்கிறாரு, கையை காமிக்கிறார். இந்தா உட்காந்துருக்கேன் என் தங்கச்சி. 3 வருஷத்துக்கு மேலே 4 வருஷம் ஆகி போச்சான்.
மறுபடியும் அந்த தங்கச்சி தான் நேரம் வந்து இவரை பார்த்துச்சாம ஒழிய இவர் போய் அந்த பிள்ளையை பார்க்கவே இல்லையா. இவர் போய் என்ன செய்யலையா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் இடத்துல நான் ஊழியக்காரனாக வந்துட்டேன், எனக்கு மேலிடத்துல இருக்கிற என்னுடைய தகப்பன் போதிக்கிற அந்த போதனைகளின் வார்த்தைக்கு நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல உறுதியாக அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. சொல்கிறப்பெல்லாம் என் வீட்டிலலாம் யாராவது நம்ம வீட்டில் கேட்குறப்போ சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவோம். நீ மட்டுமா அம்மா, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களாம் அம்மான்னு சொல்லுவோம். சர்ச்சுக்குள்ளே எப்படி தான் பார்ப்போம் நாங்கள் எல்லாரையும் பார்க்குறப்போ, அக்கா, தங்கச்சி, அம்மா, இந்த முறைகளில் தான் நாங்கள் என்ன செய்வோம், அண்ணே அப்படிங்கிற அந்த நிலைகளில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் காத்திருந்தார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொடுத்து இன்னைக்கு உயர்ந்த நிலைகளில் கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருங்க. ஆண்டவர் பேசுனா என்ன செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எழுதி கொள்ளுங்க. யூதா எழுதின புஸ்தகத்தில் 21வது வசனம். யூதா ஒரே அதிகாரம் தான். கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறுவதற்காக காத்திருந்தார்களாம். எழுதி கொள்ளுங்க. ஆமாம். ஆதியாகம புஸ்தகத்தில் 32:26 உங்களுக்கு தெரியும், யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெறும் வரை காத்திருந்தான். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 2:25 சொல்லியிருக்கு இல்லையா, சிமியோன் பரிசுத்த ஆவியானவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்காக அவன் காத்திருந்தான். நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, காத்திருக்கிறவர்கள் பெலன் அடைவார்கள். அல்லேலூயா. நேரமாச்சு, எழுந்திருங்க, ஜெபிச்சிருவாமேன். கர்த்தர் நல்லவர்.